ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம பார்க்க போறதுன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு. இது என்னன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த குரூப் 1 நோட்டிஃபிகேஷனை நம்ம இப்போ எல்லா வரையும் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. ஒருங்கிணைந்த குடிமை பணியாளர் தேர்வு குரூப் 4 எல்லாம் பாருங்க. தேர்வர்கள் தேர்வதற்கான தகுதியை உறுதி செய்ய அப்படின்னு சொல்றாங்க. அதுல முக்கியமான நாட்கள்னு சொல்லி மற்ற நேரங்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அறிவிக்கை நாள் 25/4/2025, இணைய வழி விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் கடைசி நாள் மற்றும் நேரம் 24/5/2025 11:59 PM. ஓகேவா? விண்ணப்பித்த திருத்தத்தை சாளராக கழகம் இதுல 29/5/2025 12 மணி, அதுல 31/5/2025 12 மணி வரைக்கும். ஓகேவா? தேர்வு நடைபெறும் நாள் மற்றும் நேரம் 12/7/2025 9:30 தேர்வு ஸ்டார்ட் பண்ற டைம், முடிகிற டைம் 12:30. ஓகேவா? விண்ணப்பிப்பது எப்படின்னு சொல்றாங்க. ஒருமுறை பதிவு மற்றும் இணைய வழி விண்ணப்பம். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன், இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, அது தெரியுங்க. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஏற்கனவே பண்ணியிருந்திருக்கோம். நீங்க அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓடிஆர் நீங்க பதிவிட்டு உங்களோட நீங்க ஃபில்அப் பண்ணிக்கலாம். அப்படி தெரியலன்னா சொல்லுங்க, நான் எப்படி அதை அப்ளை பண்ணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றேன். இதுல தடை செய்யப்பட்ட பொருள்கள்னு சொல்றாங்க பாருங்க. போனு, பேஜரு, ப்ரோமோபைல் டிவைஸ், ஸ்மார்ட் வாட்சஸ், மெமரி நோட்ஸ், ஸ்டோரேஜ் மீடியாஸ், பென் டிரைவ்ஸ், ப்ளூடூத் டிவைஸ், இந்த மாதிரி எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாமே தடை செய்யப்பட்டதுதான். வாட்சுமே கூட டிஜிட்டல் வாட்ச் எல்லாம் தடை செய்யப்பட்டதுதான். அனலாக் வாட்ச் ஓகே ஓல்டு மாடல் வாட்சஸ் எல்லாம் ஓகே. ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் வாட்சஸ் அப்புறம் டிஜிட்டல் சம்பந்தமான வாட்சஸ் எல்லாம் நெக்லிபிள் பண்ணிடுவாங்க. அடுத்தது நீங்க போட்டு போற நகை அதெல்லாம் கழட்டி வைக்க சொல்லுவாங்க. வேலட்ஸ் கூட வெளியே தான் வைக்க சொல்லுவாங்க. வேலட்ஸ் மீன்ஸ் பர்ஸ், காசு வைப்போம் இல்லையா, அது வெளியே தான் வைக்க சொல்லுவாங்க. இதுல போஸ்டிங் பாருங்க. கிராம நிர்வாகி அலுவலகம். கிராம நிர்வாக அலுவலகர் பார்த்தீங்கன்னா 2025 தமிழ்நாடு அமைப்பு சார்பு 215 பேர் கேட்டிருக்காங்க. இளநிலை உதவியாளர் 1621. இளநிலை உதவியாளர் 6 பேரு. அப்புறம் அதுல 5 பேரு வனத்தோட்ட கழகம். ஓகேவா? அதெல்லாம் 5 பேரு. இளநிலை உதவியாளர் 46 பேரு. இளநிலை வருவாய் அலுவலர் 239. பால் உற்பத்தி கூட்டுறவு இணையம் 1 கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலையம் 1, சென்னை பெருநகர மேம்பாட்டு ஆணையம் 1, தமிழ்நாடு அமைப்பு பணி, நீதியமைச்சர் பணி, தலைமைச் செயலக பணி, சட்டமன்ற பேரவை செயலக பணி. இதுல டைப்ரைட்டிங் முடிச்சவங்க தான் கேட்டிருக்காங்க. 1099 பேர். தமிழக தொழிலாளர் கல்வி நிலையம் 1. இதுல உங்க வேகன்சி எல்லாம் பாத்துக்கோங்க. டைப்ரைட்டிங் முடிச்சவங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதுல தனியாவே கேட்டிருக்காங்க. டைப்ரைட்டிங் முடிக்காதவங்களுக்கு பாருங்க, தனியா சும்மா நார்மல் தான் எல்லா கூட எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். அதை நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? வயது வரம்பு பாத்துக்கோங்க. 1/7/2025. அன்னைய டேக்கு நீங்க 18 வயசு ஆயிருக்கும். 19 வயசு கன்னியூ ஆகும். ஓகேவா? இதுல குறைந்தபட்ச வயது கொடுத்துருக்காங்க பாருங்க. 21, 42, 52, 55, 42. கிராம நிர்வாகி அலுவலகம் 21 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு சொல்லி சொல்றதுங்க. இல்லாட்டினா இல்ல. மிச்சதுக்கெல்லாம் 18 வயசு நான் சொன்ன மாதிரி கேட்டுருக்காங்களா? ஆதார சான்று, HSC ஆதார் கார்டு, மார்க் ஷீட்ஸ், பேன் கார்ட்ஸ், இந்த மாதிரி டீடைல்ஸ் கேட்பாங்க. இது பாருங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் குறைஞ்சபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்காங்க. பொது கல்வினாலே 10வது தாங்க. இதுல பாருங்க, தமிழ் தொழில் கல்வி தட்டச்சு ஆங்கிலம் மற்றும் ஆயர்ல ஏற்படுத்துறதுன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க.